அடிஷனல் ஃபீச்சர்ஸா இதுல 4K 60 எஃப்பிஎஸ் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. 5.6Kவை ஓவர் சாம்பிளிங் பண்ணி 4Kக்கு ரெக்கார்டிங் பண்றதுனால, இதுல கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். அது கூடவே பிக்சர் ப்ரொஃபைல்ஸும் இருக்கு. S-Log, HLG இதெல்லாமே 10 பிட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட யூஐ கூட இப்ப லேட்டஸ்ட்டா வர சோனியோடைய ஃபிளாக்ஷிப் மாடல்ல இருக்க சேம் யூஐ தான் இருக்கும். ப்ரீவியஸா சோனி மாடல் யூஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த யூஐ வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நியூவா யூஸ் பண்றவங்களுக்கு இது ஓரளவுக்கு ஈஸியாவே இருக்கும். கொஞ்சம் பழகுறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஓகே. மத்தத விட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியா இருக்க மாரி சொல்லலாம். அதாவது பழைய சோனி மாடல் கேமரால இருக்க யூஐ விட இதுல கொஞ்சம் ஈஸியாவே இருக்குன்னு சொல்லலாம். இது கூடவே வைஃபை, அப்புறம் ப்ளூடூத் இது மட்டும் இல்லாம யூஎஸ்பி வழியா நீங்க வந்து டைரக்ட்டா அத வெப்கேமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரால வியூ ஃபைண்டர் இல்ல. அதுக்கு பதிலா இந்த டில்ட் டிஸ்ப்ளே குடுத்துருப்பாங்க. இது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப பிரைட்டா இருக்க பிளேஸ், அதாவது நீங்க ஓப்பன் பிளேஸ்ல சன்க்கு டைரக்ட்டா வச்சு எடுத்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளேல கொஞ்சம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும். இந்த டிஸ்ப்ளேவோட பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஓகே. நீங்க வந்து நார்மலா உள்ள இன்டோர்ல ஷூட் எடுக்கிறீங்கன்னா, இது யூஸ் ஆகும்.